ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 140. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 114 ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய வெயிட் லாஸும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்சதை எப்படி சாப்பிட்றது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே சாப்பிட ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வரும். அந்த டைமில் சாப்பிடும்போது கில்ட்டி ஃப்ரீ இல்லாமல் சாப்பிடணும். எனக்கு வெயிட் கெயின் ஆயிரும்னு நினச்சிட்டே பயந்து சாப்பிட்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ அது எல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆஃப்டர்நூனில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃபுட்டு சாப்பிட்டுக்கணும். மதியானமும் நல்லா ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டு நைட்டும் நான் போய் சூப்பராக ஹெவியாக தான் ஃபுட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த தப்பு தான் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை தானே சாப்பிட போகிறோம். அப்போ ஒன் டைம் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை கொஞ்சம் லைட் வெயிட்டாக சாப்பிட்டுக்கணும். இன்றைக்கி வந்து நான் நைட்டு வந்து பிளான் பண்ணிவிட்டேன் அவுட் சைட் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி என்னுடைய மார்னிங்லேருந்து என்னுடைய ரொட்டீன் பார்க்குறீங்களா, ரொம்பவே லைட் வெயிட்டாக ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். என்னுடைய வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். வாவ், இதெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க வெயிட்டும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பர் டேஸ்ட்டான பருத்திப்பால் தான் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய பருத்திப்பால் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி தெரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பருத்திப்பால்ன்றது நம்ம மதுரை சைடு வந்து நல்லாவே ஒரு ஃபேமஸான ஒன்று. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம நிறையா பேர் வந்து பாடி ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் எடுத்துக்கும் போது நம்ம பாடி சூடு எல்லாமே நல்லா தணிஞ்சு கொடுக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாமே நல்லா ஆற்றி கொடுக்கும். இந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்காக ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு ஃபைபருக்காக ஒரு ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். பருத்திப்பால் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது நான் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னு சொல்கிறது வந்து ஒயிட் சுகர் மட்டும்தான். வெல்லம், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் இது எல்லாமே நீங்கள் உங்கள் பாடியில் டெய்லி சேர்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெயிட் ஏறாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் சுகர் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள நம்ம எது சாப்பிட்டாலுமே குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்டான லஞ்சு. இந்த சாப்பாட்டுக்கு ஈடினே வந்து வேறு சாப்பாடே இல்லை. ஆனால் செம்ம டேஸ்ட்டு, லைட் வெயிட்டான ஒரு சாப்பாடு. நல்ல சூப்பரான சுடுகஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். சுடுகஞ்சினா என்னென்னு நிறையா பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். சாப்பாடு வந்து வடிக்காமல் வெந்ததோடு வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சுடுகஞ்சி. அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாமே ஃபைபருக்காக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த சுடுகஞ்சிக்கெலாம் வந்து நம்ம ஃபீவராக இருக்கும்போது அந்த சுடுகஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுக்காக பருப்பு துவையெல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிளகா வத்தல், கருவாடு இதெல்லாம் வறுத்து சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். இந்த சாப்பாடு இப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு எச்சி வருது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மைல்டான சாப்பாடு. இதை வந்து நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் நம்மளுக்கு டீ காஃபி கிரேவிங்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறையா பேர் டீ காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பயந்தே வெயிட் லாஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பட் என்னுடைய சேனலில் எப்போவுமே டீ காஃபி எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு,
தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களாம் உங்கள் வீட்டில் இருக்கும்போதே குட்டீஸுகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோலில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக கொண்டே போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் பண்ண போகிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்த வாக்கிங் தான். உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு நாளையில் காலையிலேயோ இல்லை சாயங்காலமோ ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். நம்ம வாக் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, மைண்டு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இன்றைக்கி நைட்டு டின்னர் நான் வெளியில் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே துபாயில் நல்ல ஃபேமஸான மந்தி தான். இங்கே வந்து அரபி ஃபுட்டுன்னு தான் நினைக்கிறது, நல்ல மந்தின்னு. இது வந்து முன்னாடிலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, பட் இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஃப்ரைடே ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ட்ரீட்டுக்காக சாட்டர்டே வந்து நான் வெளியில் சாப்பிட போயிருந்தேன். நல்லா போனோடனே ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வாமான மட்டன் சூப் கொடுத்தாங்க. அந்த சூப் எல்லாமே சாப்பிட்டாச்சு. நம்ம மந்தியில் வந்து இந்த தக்காளி சாஸு மயனேஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த மந்தியில் அந்த தக்காளி சாஸ் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி 2 பிளேட் வந்து மந்தி வாங்கியிருந்தோம். ஹமூர் மந்தின்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் மந்தின்னு வாங்கியிருந்தோம். இது எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊர்கள்லையுமே மந்தி வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆகிடுச்சு, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டான சூப்பரான ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போ நைட்டு வந்து இதை நல்லா சாப்பிட போகிறேன்னு நினச்சனால மதியானம் வந்து நான் என்னுடைய சாப்பாடை வந்து நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோமே நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபேமஸான ஒரு ஸ்வீட் வந்து இந்த லுக்கேன் மத்து. இது வந்து ஃபேமஸோ இல்லையோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட். நான் வந்து நார்மலாகவே வீட்டிலையே அடிக்கடி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுவேன். என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட் இது. அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த சுலைமான் டீன்னு சொல்லி இது எல்லாமே காம்போவாக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஃபேமஸான குனாஃபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே ஸ்வீட் ஆடாக இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த குனாஃபா இதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு மித்தபடி இது எல்லாமே நார்மலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.